வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் நீரஜா ரதீஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் பத்தி பார்க்க போறோம். சித்தர் பூமி. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்றது நம்ம தென்னிந்தியாலே 5 சிவாலயங்கள் இருக்கு. பஞ்சபூதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். நிலம் தத்துவத்துக்கு காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க இருக்கிற சிவபெருமான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நில தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கிறாரு. நிலம் எப்படி நம்மளோட எல்லா பாரங்களையும் சுமந்து இருக்குதோ அதே மாதிரி தான் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து ஒரு நல்ல முடிவு அப்படின்றது தராருன்னா கண்டிப்பா தராரு. பார்வதி தேவி மணல்ல லிங்கத்தை பிடிச்சு வழிபாடு செஞ்சது அப்படின்றது இந்த திருத்தலம் தான். லிங்கம் அப்படின்றது ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியது மணல்ல செஞ்சதுனால. ஸோ இது மேல ஒரு கவசம் அப்படின்றது போட்டு பார்த்தீங்கன்னா மத்திய ஸ்தானத்துல மட்டும் ஒரு அபிஷேகம் அப்படின்றது மட்டும் பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும்தான் இந்த அபிஷேகம் அப்படின்றது நடைபெறும். இந்த தலத்தோட மிக சிறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாமரம் தான் தல விருட்சமா இந்த ஆலயத்துல இருக்கு. இந்த மரத்தோட வயது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3500 ஆண்டுகள் பழமையானது. ரிக், யஜூர், ஷாமா, அதர்வன அப்படின்ற 4 வேதங்களோட இந்த மரத்தோட தன்மைகளை குறிப்பிடுறாங்க. ஸோ இங்க இருக்கிற சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்சத்துக்கு காரகத்துவமா இருக்காரு, மோட்சத்தை தரக்கூடியவராகவுமே இருக்காரு. ஸோ நம்மளுக்கு இந்த லேண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்கு. நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் நிலைத்தன்மையோட வேணும் அப்படின்னா கண்டிப்பா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. லைஃப்ல எல்லாமே நிலையா உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த ஆகாய தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் நம்ம சொல்கிறோம். ஆனந்த தாண்டவம் புரிந்தது இந்த திருத்தலத்தில் தான். ஏன்னா இது சயின்டிஃபிக்கலாகவும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த கோயிலுக்கு. நம்மளோட சோலை கிளென்ஸ் பண்ணுற இடம் அப்படின்றது இந்த கோயிலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இந்த திருத்தலம் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி அட்ராக்ஷன், காஸ்மிக் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த கோயிலோட தனி சிறப்பாகவே இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் இருக்குது இந்த இடத்துல. வில்வ மாலை தங்கத்தால் செஞ்சு ஒரு வெற்றிடத்துல சாத்தி வச்சிருப்பாங்க. அங்கே தீப ஆராதனைகள் காட்டி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது சிதம்பர கோயிலோட ரகசியமாகவே இன்றளவும் இருக்குது. ஸோ இந்த கோயில் வழிபாடு நம்ம செய்வதனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாக்கு ஒரு தீர்க்கமான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஆகாயமே எல்லைன்றோம். நம்மளோட மனசு அப்படின்றது பல எண்ணங்களால் சூழ்ந்திருந்தாலும் தீர்க்கமாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக அந்த கோயில் போகும்போது நம்மளுக்கு நடக்குது. நீர் தத்துவத்துக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனைக்காவல் தான். இங்கே இருக்கிற சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரராக காட்சியளிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் எப்போதுமே நீர் சூழ்ந்த இடத்துல தான் இருக்கும். நீர் ஓட்டம் அப்படின்றது நேச்சுரலாகவே இந்த இடத்துல இருக்குது. இந்த கோயிலோட கருவறைக்குள்ளே போகிறதுக்கு பெரும்பாலும் மேக்சிமம் அனுமதி கிடையாது. ஏன்னா அதோட தன்மை நிலையற்று இருக்கிறதுனால. ஸோ இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யானை வழிபட்டதாகவும் சிலந்தி வழிபட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா நாவல் மரம் சூழ்ந்திருந்தது தான் இந்த பகுதி. அந்த காலத்தில் காவேரி கொள்ளிடத்துக்கிட்ட தான் இந்த இடம் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நீர் தன்மை அப்படின்றது நிறையவே இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. யானை எப்போதும் என்ன பண்ணுமோ தன்னோட துதிக்கையால் நீர் எடுத்துகிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு இருந்திருக்கு. சிலந்தி என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய எச்சிலால் ஒரு வலையை பின்னி அந்த இடத்துல சிவலிங்கத்து மேலே எந்த தூசிகளும் குப்பைகளும் படாத மாதிரி காப்பாத்திட்டு வந்திருக்கு. ஸோ யானை சிலந்தி ரெண்டும் மோட்சம் பெற்றதாகவும் இந்த கோயிலோட திருத்தலம் சொல்றாங்க. நீர் பயம் சார்ந்த கவலைகள் இருக்கிறவங்களுக்கு, நீர் சம்பந்தப்பட்ட ஒரு நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மன பயம் இருக்கக்கூடியவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தில் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செஞ்சு லைஃப்பில் நல்ல ஒரு மோட்சம் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நெருப்பு தத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான். ஸோ திருவண்ணாமலை நிறைய பேருக்கு தெரியும். கிரிவலம் போகிறது அப்படின்றது நிறைய பழக்கமாகவே பக்தர்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த கோயிலோட திருத்தலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்வரூபத்தில் கார்த்திகை மாதம் தீபமாகவே நம்மளுக்கு அண்ணாமலையார் காட்சி அளிக்கிறாரு. ஸோ இந்த கோயிலோட திருத்தலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரிவலம் தான். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்கிறது அப்படின்றது தனி சிறப்பு. இந்த கோயிலோட வரலாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே நான் தான் பெரியவங்க, நீ தான் பெரியவங்கன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சிவன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி பிளம்பாக
ஒரு முடிவே இல்லாத மாதிரி ஒரு அக்னி பிளம்பா இருப்பார். அப்போ சிவனே ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தன்னுடைய அகங்காரத்தை வந்து விட்ட ஒரு திருத்தலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான். ஸோ எப்போதுமே ஒரு மனிதன் அகங்காரத்தோடு இருக்காங்க, கர்ம வினைகள் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை போயிட்டு நம்மளோட அண்ணாமலையாரை சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த கோயில் அப்படின்றது தனி சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த 14 கிலோமீட்டர் இந்த கிரிவலம் செல்றது தான். இந்த கிரிவலத்தோட தாத்மீகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறுங்காலோட தான் நம்ம இந்த கோயிலை சுற்றி வரணும். ஏன்னா 8 திசையில் 8 லிங்கங்கள் வச்சு ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை மட்டுமே சொல்லி நீங்கள் இதை வெறுங்காலோட நடக்கும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற வினைகள் ஆகட்டும், அகங்காரம் ஆகட்டும், நான் தான் பெரியவன்ற ஆட்டிடியூட் எல்லாமே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி நம்ம ஒன்றுமே இல்லை, சிவன் தான் எல்லாத்துக்கும் உரியவர் அப்படின்ற உண்மை தெரிஞ்சாலே நம்ம லைஃப்பில் ரியாலிட்டியோட போயிடலாம். ஸோ நெருப்பு தத்துவத்துக்கு திருவண்ணாமலை தான் மிக சிறந்த கோயிலாகவும் இருக்குது. இந்த காற்று தத்துவத்துக்கு நம்ம எந்த கோயில் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா ஆந்திராவில் அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் தான். இங்கே இருக்கிற சிவபெருமான் வாயு லிங்கம் வடிவில் இருக்கார். இந்த வாயு தத்துவத்தை தான் அந்த திருத்தலத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த வாயு லிங்கம் அப்படின்றது ஐதீகம் என்ன அந்த கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று வராமலே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கானது அணைஞ்சும் அணையாமலையும் வந்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ஸோ அந்த காற்றோட தன்மை அப்படின்றது அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சை மட்டுமே பிரதானமாக வச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக தோஷங்களுக்கு நிவர்த்தியாகவும் இந்த திருத்தலம் அப்படின்றது இருக்குது. இந்த கோயிலோட கதை அப்படின்றது பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா காளை அப்படின்ற ஒரு பாம்பு வந்து தன்னோட மாணிக்க கல்லை சிவன் மேலே வச்சு வழிபாடு பண்ணதாகவும் அதே மாதிரி ஹஸ்தின்ற யானையும் வந்து வழிபாடு பண்ணதாகவும் இந்த கோயிலோட கதைகள் சொல்லப்படுது. ஸோ அந்த கேது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு தலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி தான். இந்த சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது இந்த காற்று ராசிக்காரங்களுமே இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இந்த கோயில் அப்படின்றது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கும் உடையவர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு மட்டும்தான் போய் இந்த வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கிடையாது. வீட்லேயுமே பஞ்சபூதத்தை நீங்கள் பூஜையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதில் ஒரு 5 விதமான பஞ்சபூதங்கள் பொருட்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தை உணர்த்துது, பாக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது, கற்பூரம் அப்படின்றது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது, வாழைப்பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது, பூ அப்படின்றது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது. ஒன்று இந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு சிவபெருமான அருளையும் பெற்று வரலாம், இல்லை நம்ம வீட்லேயும் இந்த பொருட்களை வைக்கும்போது பஞ்சபூதங்கள் அப்படின்றது நம்ம பூஜைக்குள்ளே அடங்கி நம்ம அந்த பூஜைகள் செய்கிறதுக்கு திருப்தியான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.